நண்பர்களுக்கு வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் வந்து மேஷ ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசிலேயே வந்து இருக்கிறது, மேஷத்தில் இருக்கிற அமைப்பில் வந்து ருச்சகோகம் ஏற்படுது. அதே போல் ஸ்டார்டிங்லேயே வந்து சந்திரனோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. இந்த அமைப்பு வந்து ஃபேமிலியில் சுப நிகழ்ச்சிகள், அதே போல் பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும். சமூக அந்தஸ்தும் மேம்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. சரிங்களா? அதே போல் தனஸ்தானத்தில் சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் சுக்கிரன் அமைப்பெல்லாம் வந்து நல்ல வருமானம் பெறக்கூடிய பீரியடாக இருக்குது. ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த இந்த பீரியட் வந்து அது ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. சரிங்களா? அதே போல் திடீர் பணம் இருக்கிறதுனால அதில் வந்து எதிர்காலம் சம்மந்தப்பட்ட புதிய முதலீடு அது மாதிரி அமைப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பு, சுய தொழில், இதிலெல்லாம் வந்து எதிர்பாராத அதிரடி மாற்றம், வளர்ச்சி பாதை அமையும். சரிங்களா? தென் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம், ஊதிய உயர்வு, புதிய பொறுப்புகளும் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. உங்களோட ஆளுமை திறன் மற்றும் தன்னம்பிக்கை ஆஃபீஸில் வந்து மற்றவங்களோட அவங்களோட வந்து ரொம்ப சீக்கிரம் ஈர்க்கக்கூடிய அமைப்பில் ஃபேவரபுளான அமைப்பாக இருக்குது. ஸோ ஃபேமிலியில் ரொம்ப நாளாக இருந்த அந்த அதாவது தள்ளி போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய பீரியடாக இருக்குது இந்த மந்த்து. திருமணமான கப்பிள்ஸ்க்கு வந்து வாரிசு உருவாகும் அப்படிங்கிற நல்ல செய்தியுமே வரக்கூடிய அமைப்பு. ஒரு விஷயம், வாக்குஸ்தானத்தில் கிரகங்களோட இருக்கிற அமைப்பு வந்து சூரியன்லாம் இருக்கிறதுல, ஸோ ரிலேட்டிவ்ஸ் கூட கோவப்படுறதோ கடுமையாக பேசுகிறதோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பித்தம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி, காய்ச்சல் அல்லது டயர்ட்னஸ் இந்த மாதிரி உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் இருக்காது. ஸோ ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினா நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலி டென்ஷன் குறையும். ப்ளஸ் இதில் வந்து முருகர் வழிபாடு பண்ணுறது இன்னும் நிறைய சிறப்பாக இருக்கும். நிறைய தடைகள் நீங்கி ஃபேவரபுளான அமைப்புகள் நீங்கி வளம் பெறக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா? நன்றிப்பா. இன்னொரு வீடியோவில் அடுத்து ரிஷப ராசிக்கான பலன்கள் பார்ப்போம்.